திருச்செங்கோடு மலை அடிவாரத்தில் இருக்க ஆதிசேஷனை தரிசனம் பண்ணிட்டு மலை சிற்பம் பக்கத்தில் ஒரு பொம்மையை அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி தான் முகம் அட்டை மாதிரி மற்ற மனித உருவ திருச்செங்கோடு மலை அடிவாரத்தில் இருக்க ஆதிசேஷனை தரிசனம் பண்ணிட்டு மலை அடிவாரத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு கைலாசநாதரை தரிசனம் பண்ண கிளம்பிட்டு இருக்கோம். கைலாசநாதர் கோவில் எதிர்பாராத ஒரு பிரம்மாண்டம். இதோட அவ்வளவுதான், வீட்டுக்கு போயிடலான்ட்டு முடிவு பண்ணோம். இன்னொரு கோவில் இருக்கு, சும்மா பார்த்துட்டு போயிடலான்னு தான் போனோம். போனா கைலாசநாதர் திருக்கோவில் மிகவும் பழமையான அழகு மிகுந்த கோவில். ஆனா என்ன, சூரியனார் மறைஞ்சிட்டு இருக்காரு, வெளிச்சம் போறதுக்குள்ள வீடியோ எடுக்கணும். அது மட்டும்தான் கொஞ்சம் பதட்டமா இருந்தது. நம்மளோட போன வீடியோல திருச்செங்கோடு மலையில் வீற்றிருக்கும் அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலை பற்றின முழு விவரங்களை கொடுத்துருக்கேன். வேணும்னா வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வீடியோவை முழுசா பாருங்க, உங்களுக்கு வேண்டிய அனைத்து விவரங்களும் கிடைக்கும். நம் பொக்கிஷங்களை பேணி காத்து நமதென்று வாழ்வோம். ஆழ்கடல் வேடனின் அன்பு வணக்கங்கள். இத்தல மூலவராக ஸ்ரீ கைலாசநாதர், அன்னை ஏலவார் குழலம்மை. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலைச் சேர்ந்த 5 கோவில்களில் இதுவும் ஒன்று. திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற சிவாலயம். திருச்செங்கோடு மலை அடிவாரத்துல இந்த அழகிய கோவில் வீற்றிருக்கிறது. இக்கோவிலின் முதன்மை கடவுளான கைலாசநாதர் மீது திருஞான சம்பந்தர் திருக்கொடிமாட செங்குன்றூர் பதிகம் மற்றும் திருநீலகண்ட பதிகம் பாடியுள்ளார். கொடிமாட செங்குன்றூர் என்ற பெயர் கொண்டிருந்த திருச்செங்கோட்டில் திருஞான சம்பந்தர் தன் அடியார்களுடன் தங்கியிருந்த போது அடியார்களை வாட்டிய கடுஞ்சுரத்திலிருந்து அவர்கள் குணமடைவதற்காக பெருமானை வேண்டி பாடியது திருநீலகண்ட பதிகம் என்பது மரபு வழி வரலாறாகும். மிகுந்த வேலைப்பாடுகளுடன் கூடிய அழகு மிகுந்த கோவில். மலைக்கோவில்ல எவ்வளவு அழகு மிகுந்த பிரம்மாண்டங்களை பார்த்தோமோ அந்த அளவுக்கு இந்த கோவிலும் உள்ளது. நாம குழந்தையா இருக்கும் போதுல இருந்து இந்த மாதிரி பார்த்தே வளர்றனால இதனோட அருமையும் பெருமையும் நமக்கு தெரிவதில்லை. நம்ம ஊரை விட்டு வெளியே போனா இடிந்த கட்டுமானங்களையும் தரமில்லாத கட்டிடங்களையும் காட்டி புகழடைய செய்யறாங்க. 1000 வருடங்கள் கடந்தும் புதிது போல் கம்பீரமாக தோற்றம் அளிக்கும் நம் கோவில்களையும் அதன் சிற்ப வேலைப்பாடுகளையும் ரசித்து நாம் பெருமை கொள்ளத்தான் வேண்டும். இக்கோவில் ஈரோட்டிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும் சேலத்திலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இக்கோவில் 4 புறமும் 240 சதுர அடி அளவுள்ள சதுர அமைப்பு கொண்டுள்ளது. இங்குள்ள ராஜகோபுரம் 5 நிலைகளும் 76 அடி உயரமும் உடையது. கோவிலுக்கு முன்புறம் உயரமான விளக்கு தூணும் அதன் அருகே 40 கால் மண்டபமும் ஊஞ்சல் மண்டபமும் உள்ளன. கைலாசநாதர் சந்நிதிக்கு இடதுபுறத்தில் அம்மன் ஏலவார் குழலம்மைக்கு தனி சந்நிதி அமைந்துள்ளது. ஏலவார் குழலம்மையின் மற்றொரு பெயர் சுகந்த கூந்தலாம்பிகை. கைலாசநாதர் கோவிலுக்கும் அம்மன் சந்நிதிக்கும் நடுவில் சுப்பிரமணியருக்கு தனி சந்நிதி உள்ளது. இந்த கோவிலை தரிசனம் பண்ணும்போது இந்த சிற்பத்தை கண்டிப்பா பாருங்க. இந்த சிற்பம் பக்கத்துல ஒரு பொம்மையை அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி தான் முகம் அட்டை மாதிரி மற்ற மனித உருவ சிற்பங்கள் எல்லாமே நம்மளோட முகம் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. இந்த சிற்பம் மட்டுமே அட்டை பொம்மை மாதிரி புதுவிதமான ஒரு சிற்பம். எனக்கு அந்த சிற்பத்தை பார்க்கும்போது குச்சியில அட்டை பொம்மையை ஒட்ட வச்சு அந்த குச்சியை 2 கைகளுக்கு நடுவுல உருட்டி உருட்டி விளையாடுவோம் சின்ன வயசுல. அதை தான் அங்க செதுக்கியிருக்காங்க போலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. சைவ கோவிலான இங்குள்ள சுப்பிரமணியர் தனிசன்னதி மண்டபத்தூணொன்றில் ஆதிகேசனின் குடையின் கீழ் பள்ளி கொண்ட பெருமானின் திருவுருவம் வடிக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு இந்த கோவிலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நிறைய கோவில்களை பற்றின விவரங்கள் அறியணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இறைவன் அவர் திருநாமத்தை கமெண்ட் பண்ணுங்க. கோவிலை முழுசா வலம் வரலாம்.
கைலாசநாதர் சந்நிதிக்கு முன்புறம் நந்திக்கென்று சிற்ப வேலைப்பாடுகளுடன் ஒரு சிறு தனி மண்டபமும், இந்த மண்டபத்தின் அருகில் வடபுறம் நந்தி கூபம் ஒன்றின் வழியாக கிணற்றுக்கு செல்லும் படிகள் அமைக்கப்பட்டுள்ளன. எதுக்கு இந்த நந்தி சிலையை இங்க வடிச்சு வச்சிருக்காங்கன்ட்டு கோவிலுக்கு போகும்போது தெரியாது, இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது தான் தெரியும். நந்திக்கு கீழே கிணறு இருக்கு. வீடியோவை முழுசா பார்த்த அன்புள்ளங்களுக்கு நன்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி.